ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம சேனலில் மாங்காய் பச்சடி இதை எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாங்காய் பச்சடி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 50 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் பாகு ஸ்டேஜ்லாம் வர வேண்டாம், வெல்லம் கரைஞ்சி வந்தாலே போதும். இது நல்லா கரைஞ்சி வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இல்லை கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக காயத்தூள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 2 வர மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். 2 இல்லைனா 3 மாங்காவை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். சின்ன மாங்காவாக இருந்துச்சு அப்படின்னா 3 சேர்த்துக்கோங்க. பெரிய மாங்காவாக இருந்துச்சு அப்படின்னா 2 சேர்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். மாங்காய் ஓரளவுக்கு நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மாங்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளை பாகை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட மாங்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மாங்காய் பச்சடி எந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.